குமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே மூலிகை வளம் நிறைந்த மருந்துவால் மலை அடிவாரத்தில் சட்டவிரோதமாக பாறை மற்றும் செம்மண் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக நேற்று நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இந்த ராமாயணத்தில் தொடர்புடைய மருந்துவமலை என அழைக்கப்படும் மூலிகை மலை அடிவாரத்தில் பாறை மற்றும் செம்மண் கடத்தப்படுவதாக இது தொடர்பாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தற்போது குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தற்போது களத்தில் நேரடியாக சென்று தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுகாவுக்கு உட்பட்ட கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த மருந்துவமனையானது பொத்தேடி பகுதியில் அமைந்துள்ளது. இந்த மலையானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலையாகும். அதே போல ராமாயணத்தை தொடர்புள்ள ஒரு மலையாக கருதப்படுகிறது. எதிர்த்து போரிட்ட லட்சுமணன் காயமடைந்த போது அவரது காயத்தை குணப்படுத்துவதற்காக மகேந்திரகிரியிலிருந்து இலங்கைக்கு ஹனுமான் சஞ்சீவி மூலிகை கொண்ட பெயருக்கு கொண்டு சென்ற போது அப்போது இந்த கொண்டு போது அதிலிருந்து ஒரு துண்டு இந்த பகுதியில் வந்ததாக நம்பப்படுகிறது. அந்த துண்டு தற்போது மருத்துவ மலையாக காட்சியளிப்பதாக ஐதீகம் கூறப்படுகிறது. இந்த மருத்துவ மலை கேரளா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவுக்கு வருவார்கள் என்பது வழக்கம். அதே போல இந்த மலைக்கு இந்த மலையானது 600க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இந்த மலையானது பறந்து விரிந்து காணப்பட்டு வருகிறது. அதே போல இந்த மலை முழுவதுமாக ஒரு மூலிகை நிறைந்த ஒரு மலை செடிகள் உள்ளிட்ட பகுதியாகும். அதே போல இந்த மலையின் உச்சியிலிருந்து பல்வேறு மலையின் உச்சியில் வங்கக்கடல், இந்திய பெருங்கடல், இந்திய பெருங்கடல், வங்கக்கடல் இந்த 3 கடலும் ஒரே பார்க்கக்கூடும். இது ஒரு சிறப்பு அம்சமாகும். இந்த நிலையில் இந்த மலையின் அடிவாரத்தில் தான் இந்த செம்மண் மற்றும் நல்லிரவு கடத்தப்படுகிறது என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இது தொடர்பாக நேற்றைய தினம் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக கல்வி பார்வையில் வெளியிட்டோம். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தற்போது நேரில் ஆய்வு கொண்டு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சதாம்.